Hello viewers, welcome back to Usha Bala's Learning Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா RRB JEE கான கிளாसेस டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க RRB JEE ல CBT 1 கிளியர் பண்ணியிருக்கிற ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டிங் வரைக்கும் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படினா ஒரு 2 months பிஃபோரே நம்ம RRB கான கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படினா RRB ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். பட் அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, மேம் எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி டெக்னிக்கல் சிலபஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், ரிமைனிங் இருக்கிற ஆப்டிடியூட் ரீசனிங்கு தென் அதர் நான் டெக்னிக்கல் எல்லாமே என்னோட சைட் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்ட அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படி கேட்டதுனால அதுக்கப்புறம் நான் எப்படி பிளானை மாற்றினேன் அப்படின்னா, ஈவன் அதுக்கப்புறம் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எல்லாம் ஒன்லி டெக்னிக்கல் மட்டும் தான் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சைட் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட சைடில் CBT 1 கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கான CBT 2க்கான டெக்னிக்கல் வந்து சிலபஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்களும் அது மாதிரி CBT 1 கிளியர் பண்ணிவிட்டு CBT 2க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற ப்ரொசீஜர் ஓகேவா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திங் வந்து ஃபீஸ் டீட்டெயில் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 வரும். ஃபுல் டைம் கோர்ஸ் தான், டில் போஸ்டிங் வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 monthsக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாங்க. கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தது 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிளியர் பண்ண முடியலனாலும் அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே மேம் நெக்ஸ்ட் இயருக்கு நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன், இப்போ நமக்கு TNPSC எக்ஸாம் வந்திருக்கிறதுனால அதை ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, என்னோட சைடில் நான் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் கோர்ஸ் தான். நீங்கள் இப்போ இந்த இயரில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ண முடியலனாலும் நம்மளோட சோர்சஸ் வச்சு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதனால் நான் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல் டைம் கோர்ஸ் தான், வேலிடிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் RRB JEEக்கு டெக்னிக்கலுக்கு கிளாஸஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நான் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் 5K வரும். இதில் உங்களுக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னா, CBT 1ல் இருக்கக்கூடிய எல்லா அதாவது நான் டெக்னிக்கல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ஷார்ட் நோட்ஸு, ப்ராக்டிஸ் கொஷின்ஸு, MCQ மாடல், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு திங் சோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை தவிர்த்து இந்த டெக்னிக்கல் சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கான 10 யூனிட் சிலபஸ். ஓகேங்களா? இந்த 10 யூனிட்கான கிளாஸஸ் வந்து விச் மீன்ஸ் டெக்னிக்கல் கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60% ஆஃப் கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐ திங்க் உங்களுக்கு 2 monthsல வந்து எக்ஸாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து இந்த மந்த் எண்டில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிப்பாங்கன்னா, கிளாஸஸ் அதாவது இது ரெக்கார்டட் கிளாஸஸாக தான் வரும். ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக முடிக்க கையில் கொடுத்துருக்கக்கூடிய நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு யூனிட்டாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் என்னோட சைடில் நான் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் ஈவன் CBT 2க்கு வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஓகே. ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? மெயின் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நீங்கள் அதர் எக்ஸாம்ஸ்லாம் விட RRBயில் என்ன ஃபீச்சர், மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா, ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாவோ அதாவது ரொம்ப AE லெவலுக்கு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணாம், ஜஸ்ட் JEE லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதும், ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க வந்து பேலன்ஸ்டாக தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஷின்ஸ் இருக்கும். அதாவது டெக்னிக்கலை வந்து ஹைலைட் பண்ணியும் நான் டெக்னிக்கல் வந்து ரொம்ப ரேண்டம் அப்படியெல்லாம் கிடையாது, பேலன்ஸ்டாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் டெக்னிக்கல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த விதத்தில் கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுமே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே அப்படியே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. கொஷின்ஸ் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் அதர் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடலில் இருக்கலாமே தவிர கொஷின்ஸ் ரிப்பீட் ஆக வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, அதாவது என்ன அப்படின்னா ஒரு நம்மளோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஸோ கொஷின்ஸ் இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோ த்ரூ பண்ணலாமே தவிர, பட் RRB JEE பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் தாராளமாக லாஸ்ட் ஒரு 5 years கொஷின்ஸை வந்து இங்கே படிக்கிறீங்க, அதாவது சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அதெல்லாம் நல்ல விஷயம். அதையும் தாண்டி ஒரு லாஸ்ட் 5 years கொஷின்ஸை வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே அதுவே வந்து எனஃப் டு கம்ப்ளீட் ஹோல் சிலபஸ். ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
உங்களோட டெக்னிக்கல் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தியரி தான்ப்பா. ஓகேங்களா, ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒன்றே கேட்பாங்க. ஸோ எல்லாமே தியரி, எல்லாமே ஓரளவு வந்து உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த பேப்பர்ஸை வந்து ஜஸ்ட் டச் பண்ணிங்க, அதாவது என்ன அப்படின்னா ஓரளவு எல்லா டாபிக் வைஸாகவுமே நீங்கள் கவர் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கேட்கக்கூடிய கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். இதுக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து, அதாவது புக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்காது. இது வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. அதாவது உங்களுக்கு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்குள்ளேயே ஒரு சின்ன டாபிக் தான். அதை தான் இங்கே உங்களுக்கு ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய செமிகண்டக்டர் படிச்சிருப்போம், எதில் படிச்சிருப்போம், இடிசியில் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸே ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த யூனிட் நீங்கள் கலெக்ட் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது யூனிட் இடிசிங்கிறது எல்லா பேப்பர்ஸ்க்குமே நீங்கள் காமனாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் இடிசி இல்லாத சப்ஜெக்டே இருக்காது. இங்கேயுமே உங்களுக்கு ரொம்ப அனலாக் சர்க்கியூட் அந்த அளவுக்கு கொடுக்கல, ரொம்ப பேசிக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அதில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் பேஸ் பண்ணி கவர் பண்ணிங்க அப்படின்னாலே இட்ஸ் எனஃப். ஓகேவா, அதாவது இடிசி வந்து கிட்டத்தட்ட ஹோலாக தான் கவர் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னா பிஜேடியோட ஃபுல் கான்ஃபிகரேஷனு, பயாசிங், ஸோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணால் போதும். அதுக்கடுத்த ஆம்ப்ளிஃபையர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பிஜேடியில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், ஆசிலேட்டரும் அதே மாதிரி தான், பிஜேடியோட அப்ளிகேஷன்ஸை கவர் பண்ணிங்கன்னா போதும். மல்டி வைப்ரேட்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னது, அஸ்டேபிள், மோனோஸ்டேபிள். ஸோ மல்டி வைப்ரேட்டர்ஸ்னால் அதுக்கு அண்டரில் இருக்கக்கூடிய அஸ்டேபிள், மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிள், தென் அப்புறம் ஸ்மிட் ட்ரிகர். ஸோ இது எல்லாமே இதில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கு அண்டரில் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது உங்களுக்கு இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஹோல் சிலபஸ்மே. கிட்டத்தட்ட ஏஇ லெவலுக்கான சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ஈவன் டில் மெமரிஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நீங்கள் அதிகமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பேசிக்காக கொஷின் கேட்டாலுமே உங்களுக்கு இதில் டாபிக்ஸ் அதிகங்கிறதுனால நீங்கள் இதுக்கு ஜாஸ்தியாக தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா டாப்பிக்குமே டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மேலே இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக அதில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் வைஸாக, இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர்னா அந்த மூணுத்துக்குமான கம்பேரிசன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா, கண்டக்டிவிட்டி எதில் அதிகமாக இருக்குது, அதோட ரேஞ்ச் என்ன, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். அதே மாதிரி மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா அந்த மெட்டீரியலில் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக், அட்வான்டேஜ், அது எல்லாமே கவர் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி யூனிட் 2லையும் இப்போ நான் சொன்னல டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லையும் நீங்கள் எந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணால் நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈவன் பைனரி கோட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பைனரி கோட்ஸ் அப்படின்னா என்னது, சைன்டு, அன்சைன்டு, தென் அதெல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், பைனரி கோடு, அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸு, காம்பினேஷனல், சீக்வன்ஷியல், கன்வெர்ட்டர்ஸு, கவுண்டர்ஸுங்கிறது சீக்வன்ஷியல் கண்டரில் தான் வரும், ஃப்ளிப்லாப்பு, கவுண்டர்ஸ்லாம் வரும். தென் லாஸ்ட்டு செமிகண்டக்டர் மெமரிஸு, இந்த ரேமு, ரோமு, ஸ்டாட்டிக்கு, டைனமிக், அது எல்லாமே இதில் கவர் ஆகும். ஓகேங்களா, ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய கண்டென்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது எல்ஐசிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அதர் எக்ஸாம்ஸில் ஒரு குட்டி பார்ட்டாக ஆட் ஆகிருக்கும். பட் இங்கே உங்களுக்கு ஒரு யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த 4th யூனிட்டில் நீங்கள் என்ன படிக்கணும்னா ஆப்பமோட ஐசி, அதோட தென் அதுக்கு அடுத்தது வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் பார்த்துட்டு 2 அப்ளிகேஷன் தான், லீனியர், நான் லீனியர். அப்போ லீனியர்னால் லீனியர் அண்டரில் உங்களுக்கு இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி நான் லீனியரில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஸோ படிக்கும் போதே 2ஐயும் டிவைட் பண்ணி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை தவிர்த்து டைமரும் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் ரெகுலேட்டரும் கொடுத்துருக்காங்க, பிஎல்எல்லும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எல்ஐசிக்கு அண்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்களா, இது நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க, மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ மைக்ரோ ப்ராசஸரில் வெறும் 8085யும், மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது ஜஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இதில் நீ என்ன படிக்கணும்னா 8085 ஃபுல்லாக A to Z கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் ஆரம்பித்து அட்ரஸிங் மோடு, ஆர்கிடெக்சரு, தென் ப்ரோக்ராமிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா, லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங்கு, அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங். ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக 8085 A to Z படிச்சுக்கோங்க. மைக்ரோ கண்ட்ரோலரையும் டச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட் அப்படின்னா நான் இப்போ எப்படி சொன்னேன், 5th யூனிட்டில் மைக்ரோ ப்ராசஸர் A to Z நீ படிக்கணும். மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அவங்க என்னென்ன படிக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணல, பட் ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து M&Iயில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்னு 2 இருக்கும்.
அதே மாதிரி மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 2 இருக்கும். ஓகேவா? இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த யூனிட்டை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த டாபிக்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, மெஷரிங் சிஸ்டமு, பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதில் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும், கவர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மெத்தடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து EEE பேப்பர்ஸு. ஓகேங்களா? பட் ஃபஸ்ட் இயரில் இது எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ இங்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இங்கே என்ன டாப்பிக்கோ அதை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 7th யூனிட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்யூனிகேஷன்னாலே அதில் மாடுலேஷன் இதெல்லாமே கவர் ஆகிடும். அதுவுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மாடுலேஷன் டெக்னிக் நீங்கள் இதெல்லாம் படிக்கணும்னு. அதுக்கு அடுத்தது மல்டிப்ளெக்ஸிங் டெக்னிக்கு. மாடுலேஷன் டெக்னிக் அப்படின்னாலே நீ என்னென்னலாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்னா AM, FM, PM எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். டில் பல்ஸ் மாடுலேஷனும் படிக்கணும். டிஜிட்டல்லையுமே உங்களுக்கு டிஜிட்டலில் மாடுலேஷன் டெக்னிக் வரும் தெரியுங்களா, அதையுமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இது அளவுக்கு போக வேண்டாம். அது என்னது அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன், அதாவது அது அந்த DPCM டெல்டா மாடுலேஷனு. ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் உங்களுக்கு மாடுலேஷன் டெக்னிக்கில் வரும்ல. எதுக்காக சொல்ல வரேன்னா மாடுலேஷன் டெக்னிக்னு கொடுத்துட்டாங்கன்னா அனலாகு, பல்ஸு, டிஜிட்டல் இது 3மே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மல்டிப்ளெக்ஸிங் டெக்னிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தனியாகவே ஒரு டாபிக் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேவ் ப்ரொபகேஷன், டிரான்ஸ்மிஷன் லைன் கேரக்டரிஸ்டிக் இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகும். இந்த OFC ஃபண்டமெண்டல் ஆஃப் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்ஸு, அப்புறம் எக்ஸ்சேஞ்சு, ரேடா, செல்லுலார் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இது டாபிக் வைஸாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கே உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் கம்யூனிகேஷன் பேஸ்டு. அதுக்கு அடுத்தடுத்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா மொபைல் கம்யூனிகேஷனில் வரும். நான் சொல்கிறது இன்ஜினியரிங்கில் சொல்கிறேன்ப்பா. பட் JEE லெவலில் நீங்கள் எல்லாமே டாபிக் வைஸாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேடா, செல்லுலார் சேட்டலைட் கம்யூனிகேஷனுங்கிறது உங்களுக்கு வந்து என்னது ரேடாருங்கிறதே நீங்கள் நம்ம தனி டாப்பிக்காக படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதனால் செல்லுலார் சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாமே ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் இல்லைனா சேட்டலைட் கம்யூனிகேஷனில் இந்த டாபிக் படிக்கணும். ஓகே, ஸோ 7th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸாக தான் நீங்கள் கவர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 8th யூனிட் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னென்ன அந்த என்ன கனெக்ஷன்ஸு, டோபாலஜி என்ன, டிவைசஸ் இது எல்லாமே வந்துடும். ஆனால் இது வந்து சின்ன யூனிட் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஹார்ட்வேர் அண்ட் இன்டர்ஃபேஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும்னா இன்ட்ரொடக்ஷன் டு நெட்வொர்க் அண்ட் நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த டைப் ஆஃப் நெட்வொர்க் இருக்கும்ல, லேனு, மேன் அது இங்கே மென்ஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் படிக்கணும். அதோடு சேர்த்து ஹார்ட்வேரையும் படிச்சுட்டு ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடியதையும் இங்கே இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கவர் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக இன்டர்நெட் ஒர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 8th யூனிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும், தியரி தான். ஸோ என்ன அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் பேஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9th யூனிட்டும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. C++. சியில் எல்லாமே நீ கவர் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ப்ரோக்ராமிங் கான்செப்ட்டு, அப்புறம் ஃபண்டமெண்டல்ஸு, ஆப்ரேட்டர்ஸு, அப்புறம் ஃபங்க்ஷன், அரே, ஸ்ட்ரிங்கு, பாயிண்டர்ஸ், அப்புறம் ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறியோ C++க்கு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது 10th யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் இது EEE பேப்பரு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க DC சர்க்கியூட்ஸு, அப்போ அதில் அந்த ஓம்ஸ்லாம் அது எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது AC ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா உனக்கு வந்து என்னது கெப்பாசிட்டன்ஸ் லீடிங்கா, இண்டக்டன்ஸ் லாகிங்கா அந்த விஷயம்லாம் இதில் படிக்கணும். அதர் தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். இந்த யூனிட் வந்து நம்ம எதில் படிச்சிருப்போம் அப்படின்னா இன்ஜினியரிங்கில் ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம இந்த பேப்பர் கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா என்னோட சைடு இங்கே நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுப்பேன். ஸோ ஈவன் நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களாப்பா? தென் அதுக்கு அடுத்தது மெயின் விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுங்கிறது ஜஸ்ட் மாடல் தான். பட் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அந்த கொஷின்ஸ்லேயே நிறைய விஷயத்தை நீங்கள் அடுத்தடுத்ததுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இப்போ அதர் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் அடுத்தடுத்தது எப்போ வருமா வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின் மார்க் இருக்கும். பட் ஆர்ஆர்பி ஜேஇயை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா இப்போ விட்டாலும் அடுத்த இயர்க்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா டெஃபினட்டாக உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இயர்லி ஒன்ஸ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாமல் ரிப்பீட்டடாக நடக்கக்கூடிய எக்ஸாம். மோஸ்ட்லி கரண்ட்டாக முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறவங்கள நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ தானே முடிச்சிருக்கீங்க, ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா போடுவீங்களா அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஏஜும் இருக்கும். தென் அதுக்கு அடுத்தது
இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கும் போது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாலே, ஏன்னா இங்கே ஆர்ஆர்பி ஜேஇன்னு உள்ளே வந்தீங்கனாலே இயர்லி உங்களுக்கு ஆர்ஆர்பி ஓரியன்டாக நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இங்கே ஆப்டிடியூட் ரீசனிங் படிக்கிறீங்க, நான் டெக்னிக்கல் படிக்கிறீங்கன்னா நீங்கள் அதை, ஆனால் சிலபஸ் அப்படியே வரலனாலும் கிட்டத்தட்ட அதையும் கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம் எழுதலாம். ஸோ எதில் ஏதாவது ஏஎல்பியில் கிடைக்குதோ சம்திங் ஏதாவது ஒரு இதில் கிடைக்கும் போது நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ அதனால் இதையே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ மேம் நான் இப்போ தான் முடிச்சிருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் தாராளமாக ஆர்ஆர்பி ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை மேம் நான் சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டேன், 2 வந்து டெக்னிக்கல் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் இது ஒரு ஐடியாவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோட சைட் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இங்கே மென்ஷன் பண்ணிக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதர் தென் உங்களுக்கு எந்த என்கொயரிஸ் அப்படின்னாலுமே தாராளமாக கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான குரூப் ஒன்று, டெலகிராம் குரூப் ஒன்று இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நான் லான்ச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கிளாஸஸ்க்கான லிங்க்குமே நான் அனுப்புவேன். என்ன அப்படின்னா உங்கள் சிலபஸ்க்கான கிளாஸஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த லிங்க் அனுப்பும் போது நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை டவுட் எதுனாலும் மெசேஜ் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.